என்ன மக்களே, வீக்கெண்ட் ப்ரமோ வந்திருக்கு. என்ன நினைக்கிறீங்க? எப்படி இருக்கு ப்ரமோ? வந்த 4 ப்ரமோலையுமே வந்து விஜேஎஸ் இன்னைக்கு எல்லா விஷயங்களையும் வந்து பேசுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஒருத்தர் 2 பேர் இல்லை, அந்த வீட்டில் யாரெல்லாம் வந்து என்னெல்லாம் பண்ணாங்களோ போன வாரம் எல்லாமே பேசணும். அதுதான் என்னோட ஒப்பீனியன். இதில் நம்ம எஃப்ஜே பற்றி சொல்லி ஆகணும். எஃப்ஜே வந்து வண்டியாக பேசுகிறாங்க. பார்வை பற்றி அவ்வளோ கம்ப்ளைண்ட்டு அவருக்கு. என்னென்னா பர்சனல் வெஞ்சன்ஸ் வச்சு என்னை வந்து என்னோடய ஜூஸை வந்து அப்ரூவ் பண்ணவே இல்லை, நல்லா இருக்கிற ஜூஸும் வந்து நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு கொட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தம்பி வந்து வாய்க்கிழியே பேசுகிறாங்க. ஆனால் விஜிஎஸ் டக்குன்னு ஒரு கேள்வி கேட்டார். அதில் யாருக்குமே வந்து இது வரைக்கும் தோணலையா, இல்லை மறந்துட்டாங்களா வேணும்னே? ஆதிரை வந்து வினோத் மேலே கால் வைக்க போனாங்க, அதாவது எட்டி ஒதுக்கி போனாங்க ஆக்சுவலி. ஸோ அது யாருமே வந்து பேசலை. ஈவன் ஜெயில் நாமினேஷன்லேயும் பேசலை, எதுலேயுமே பேசலை. அவங்க வந்து சூப்பர்னு சொல்லிட்டு தான் எல்லோரும் இருக்காங்க. எதனால இதை பற்றி யாருமே பேசல? ஒருவேளை பாரு பண்ணியிருந்தாங்கன்னா என்னவா இருந்திருக்கும்? பாரு வந்து அந்த ஜூஸ் டேபிள் மேலே ஏறி உக்காந்ததுக்கே உங்கள் டிக்கியை கீழே இருக்குங்கன்னு சொன்னவர் தான் வந்து எஃப்ஜே. அது மட்டும் இல்லை, போன வாரம் கிச்சன் டேபிளில் உட்கார்ந்ததுக்கே வந்து எல்லோரும் விஜிஎஸ் முன்னாடி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, இவங்க அநாகரிகமாக நடந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ ஆதிரை பண்ண விஷயம் ரொம்ப நாகரிகமானதா? இதை பற்றி அந்த வீட்டில் இருக்கிற ராஜமாதா அவங்க இதை பற்றி ஏன் வந்து கேட்கல? எதுவுமே ஒரு வார்த்தை கூட இதை பற்றி சொல்லலை. ஈவன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜெயில் நாமினேஷனில் கலை பண்ண சம்பவம், அதே மாதிரி இந்த ஆதிரை வந்து ஜூஸ் கொட்டி விட்டது எல்லாமே வந்து முழு பூசணிக்காவை சவுத்தில் மறைக்கிற மாதிரி மறைச்சிட்டு சப்பையான காரணத்துக்காக வந்து பாரு வந்து ஜெயிலுக்கு அமிச்சாங்க. ஸோ இவங்க வந்து ஒர்ஸ்ட் பர்ஃபார்மர்னு சொல்லிட்டு எந்த பேஸ் பண்ணி இவங்க செலக்ட் பண்ணுறாங்க? விஜேஎஸ் பேர் மென்ஷன் பண்ணி சொன்னது கமருதீன், ஆதிரை, திவாகர், அப்புறம் இவங்களெல்லாம் வந்து சொல்கிறாங்க. நீங்கள் எந்த தைரியத்தில் வந்து இந்த மாதிரி பேசுகிறீங்க, இந்த மாதிரி சண்டை போடுறீங்க? ஸோ உங்களுடைய தைரியத்தையும் இல்லை வீரத்தையும் வந்து நீங்கள் ஷோவில் காமிங்க, பாசிட்டிவாக காமிங்க. எதுக்கு வந்து நெகட்டிவாக காமிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு எஸ்பெஷலி இவங்க பேரை சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் எங்களுடைய தைரியத்தை காமிச்சு எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களான்னு சொல்லிட்டு வார்னிங்கும் கொடுக்குறாங்க. ஒன்றும் இல்லாத காரியத்துக்கெல்லாம் வந்து வீட்டில் இருக்கிற எல்லாரும் ரெட் கார்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளோ நடந்திருக்கு, இதை பற்றி யாருமே பேசவே இல்லை. எல்லாமே பாரு பண்ணாதாங்க விஷயம், மற்றவங்க பண்ண விஷயமே கிடையாது. பாரு அங்கே ஒரு ஊசி யார்கிட்ட கேட்காம எடுத்தா கூட தப்பு தான். ஏன்னா அவங்க ரூல்ஸ் மீறிட்டாங்கல்ல, கண்டிப்பாக அது தப்பு தான். மற்றவங்க பண்ணால் அதெல்லாம் என்னப்பா, இதெல்லாம் ஒரு விஷயமான்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. சரி, ப்ரமோ எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ எபிசோடில் எப்படி இருக்கோ, என்ன மாதிரி நடக்கும், என்னெல்லாம் சம்பவம் நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம எபிசோடு பார்த்த பிறகு டிஸ்கஸ் பண்ணலாம்.